வணக்கம் அக்கா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனல் நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிவி கிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. 41 பேர்கிட்ட கரூர்ல அந்த கூட்டத்துக்கு போன 41 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அப்புறம் டிவிகே மேல கேஸ் ஃபைல் பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க சரமாரியா கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க இப்போ கேஸ் சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிபிஐ அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல என்னென்ன சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா டிவிகேயோட டாக்குமெண்ட், அப்புறம் க்ரௌட் எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்றதுக்கான ரெக்கார்டு, அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ், இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபைனல் சார்ஜ் ஷீட்னு ஒன்று இருக்கும், அது இன்னும் இது சப்மிட் பண்ணல. அப்புறம் பாத்தீங்கன்னா டிவிகேல இருக்க ஒரு சில பேர்த்து மேல சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் புஷி ஆனந்த். என்னென்ன செக்ஷன்ல எஃப்ஐஆர் இது போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 304A. இந்த செக்ஷன் எதுக்காகனா அலட்சியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியத்தால ஏற்படுற மரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஐபிசி செக்ஷன் 304. அடுத்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 337, அப்புறம் 338. பிறருக்கு மத்தவங்களுக்கு காயம் ஏற்படுத்துறது இல்ல ஆபத்து ஏற்படுற வகையில பண்ணா இந்த 2 செக்ஷனும் வரும். அடுத்த செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 188. அரசோட கண்டிஷனை மீறி செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு செக்ஷனு. 3 செக்ஷன்லயே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்ப வரைக்கும் விஜய் மேல எதுவும் கேஸ் ஃபைல் பண்ணல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல நியாயம் இருக்கு, பொறுத்திருந்தான் பார்க்கணும். நவம்பர் மாசத்துல தான் ஃபைனல் சார்ஜஸ் சப்மிட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் அமுத்தி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் கரெக்டா அவங்க சேரும்.